பாதை ஆம்ஸ்ட்ராங்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மனதளவில் மக்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியவர். தங்கச்சி கூட சொல்றாங்க பாருங்க, இது உண்மைதான். அதனால அவர் விட்டு சென்ற பாதைகளை கண்டிப்பாக நாங்கள் தம்பிங்க நாங்கள் இருந்து அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அவர் வந்து மரணிக்கவில்லை, விதைச்சிட்டு தான் போயிருக்காரு. அந்த ஆலமரம் வந்து கண்டிப்பாக படர்ந்து பல பேருக்கு உதவிகள் செய்துட்டு தான் வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். இப்போ இந்த நேரத்தில் அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்விக்கி சொமேட்டோ யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துருந்தா சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இவங்க வந்து வெட்டுறதுக்கு தான் வராங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கான், திடீர்னு ஒருத்தர் என்ன வெட்டலாம் எனக்கு தெரியுமா? உங்களை ஒருத்தர் வெட்டலாம் தெரியுமா? எதுவுமே எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நடக்கிறது தான். அதனால் நம்ம வந்து ஏதோ ஒன்று நடக்க போது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அது யாராலுமே கணிக்க முடியாதுங்க. அது ஜாதகத்திலையும் கணிக்க முடியாது, மக்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. ஏன்னா அவர் வந்து இந்த தொகுதியில் அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் அப்படின்றதுனால அவரை பார்க்கறதுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, ஏழைகள் வருவாங்க, பணக்காரங்க வருவாங்க, அரசியல்வாதிகள் வருவாங்க, உதவி கேட்டு வருவாங்க, இப்படி பல பேர் வருவாங்க. ஏய் ஆம்ஸ்ட்ராங் பா, நம்ம அண்ணன் பா, நம்ம தம்பி பா, அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பல பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி தான் யாரோ அவரை வந்து தேடி வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இவங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போது வெட்ட போகிறாங்க போல அப்படின்னு நினச்சா, உண்மையிலே சொல்கிறேன் சார், சப்போஸ் இந்த தம்பியை இந்த தங்கச்சியை என் கண்ணெதிர்க்க வெட்ட வந்தாக தடுக்கலாங்க. திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து தாக்கும்போது நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரிய முடியாது. அப்படி இருந்தும் கூட இருந்த அவர்களுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து தடுத்துருக்காங்க. தலையில் சில பேருக்கு வெட்டுக்காயங்கள்லாம் கூட பட்டிருக்கு. யாருமே கூட இருக்கிறவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதுனாங்க, எப்பா வெட்டுப்பா நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தடுக்க தான் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிச்சிருச்சு, 1-1.5 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சதுனால நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து காப்பாற்ற முடியல. அதுதான் உண்மை, சரிங்களா? மற்றபடி அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு பல கோடி பேர் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இல்லை, நான் தான் சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர். அந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மனிதர் எனக்கு இந்த கூல் சுரேஷுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நண்பர். அவருடைய குழந்தையோட பிறந்த நாள் கூட என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அதை ரொம்ப ஜாலியாக என்கிட்ட பேசுவார். கூலே என்னப்பா கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிக்கிற போல, எங்களை விட நீங்களாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி கலாச்சி பேசினேன். அப்போ நான் சொன்னேண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, என்றைக்குமே நான் உங்களுக்கு கீழே தான், நீங்கள் பல நன்மைகள் செய்துட்டு வரீங்க, அதில் ஒரு கடுகளவாச்சும் இந்த கூல் சுரேஷ் கட்சி எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே அது பண்ணியிருக்கேன். என்றைக்குமே நாங்கள் வந்து உங்களுடைய தம்பிகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் அவர் இல்லாதது பெரிய மன வருத்தம் தான். அது பெரிய மன வருத்தம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவர் விதைச்சிட்டு தான் போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்கலை. அந்த மரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காரு, அந்த நிலவாக இருந்து பார்த்துட்டு இருக்காரு, அந்த வானமாக இருந்து மழையாக பொழிஞ்சிட்டு இருப்பார். இப்படி எதனா ஒரு விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பார். அந்த சூரியனாக இருந்து வெளிச்சம் கொடுத்துட்டு தான் இருப்பார். இப்படி மக்களுக்கு எதனா ஒரு விதத்தில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பார். இல்லை அப்படிலாம் இல்லை சார். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு மனிதருக்கும் ஒரு போலீஸு ஒரு துப்பாக்கி கொடுத்து எல்லாமே பண்ண முடியாது இல்லையா? நம்ம தான் இல்லை, அதுதான் அவருக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு துப்பாக்கி ஒன்று இருந்திருக்கு. அன்றைக்கி அவரோட துரதிருஷ்டம் அன்றைக்கி வந்து எடுத்துன்னு வராமல் வந்துட்டதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி ஏதோ ஒன்று ஒரு விதி இப்படி விளையாடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது. அதற்கு நம்ம தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி உரிய நடவடிக்கை எடுத்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காதபடி பார்த்துக்கணும் அப்படின்றது நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இல்லை அதுதான் பிரதர், இப்போது இவர் மட்டும் இல்லை, பல வெளிநாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பல தலைவர்களை பல விஷயங்களில் இறந்து போயிருக்காங்க, கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வரதான் செய்யும். அதனால் இந்த நேரத்தில் அவரோட துப்பாக்கி கூட அன்னைக்கு வந்து அவருக்கு பயன்படாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு மன வருத்தம் தான். அப்படி இருந்தும் அவர் கூட இருந்த தம்பிகள் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருந்து எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க 8-10 பேர் இருந்ததால் அவங்களால வந்து சமாளிக்க முடியல. ஒருவேளை என் அண்ணன் கூட இருக்கிறவங்க கையில் ஏதோ பொருளோ இல்லை வேறு எதுனா துப்பாக்கி எதுனா வச்சுருந்தாக்க 8 பேரில் 80,000 பேர் வந்தாலும் சுட்டு தள்ளியிருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வீரமோ ஈரமோ நிறைஞ்சவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. இருந்தாலும் அவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுறவங்க. அவங்க எப்பவுமே அம்பேத்கர் அவர்களின் பிள்ளைகள்.
எப்போவுமே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், நீதிக்கும் நேர்மைக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான நாள் நமக்கு வந்து நடந்து விட்டது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்திருந்தால் தமிழகத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய தலைவர் வந்து நமக்கு உருவாகியிருப்பார், இன்னமும் நமக்கு பல சேவைகள் செய்துட்டு இருப்பார். அவர் இல்லாதது நமக்கு மட்டும் இல்லை, தலித் மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அது.